ஆடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆம்புக்கு எப்படி நம்ம இன்புட் கேபிள்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆம்பு செய்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல பட்ஜெட்டில் எல்லாருமே செய்கிறீங்க. எப்படின்னா ஒரு 15,000, 20,000, 25,000, 40,000 வரைக்குமே செய்கிறீங்க. சரிங்களா? அப்படி செஞ்சுட்டு பார்க்கும்போது அதில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் அவுட்புட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் தான் நம்ம எல்லாமே வாங்குகிறோம். ஒரு சிலர் ரிமோட் கிட் போவாங்க, ஒரு சிலர் மேனுவலில் இருக்கக்கூடிய டீகோடர்ஸ் மூலயமா அந்த சவுண்டை வந்து கேட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சவுண்டை கேட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கிறது இந்த மாதிரி கேபிள்ஸ் தான். ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா ஆர்சிஏ பின்னு. இந்த ஆர்சிஏ பின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதோடைய காஸ்ட்டு கொஞ்சம் கூட தான் வரும். சரிங்களா? இதோடைய திக்னஸ் பாருங்கள். ஆக்சுவலாக இது புல்ஸ்டோன் பிராண்டுது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்சிஏ கேபிள் வந்து நீங்கள் ஒரு இன்புட்டுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ வந்து நல்ல ஒரு தெளிவாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பின்னை யூஸ் பண்ணுறதுக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயரோட கேஜ் தெரியும், ப்ளஸ் அந்த பின்னோட இதுவுமே தெரியும். இதோடைய ஒயர் கேஜ் பாருங்கள், அந்த பின்னோடைய அந்த திக்னஸ்லாம் பாருங்கள். அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவும் கம்மியாகும். நீங்கள் ஒரு நார்மல் ஆம்ப் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கே வந்து இந்த மாதிரி கேபிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு அந்த ஆடியோ வந்து லாஸஸ் இல்லாமல் நடக்கும். அதுவே பார்த்திங்கன்னா அந்த சரசரன் சவுண்டு வருது, அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லோ குவாலிட்டியாக யூஸ் பண்ணுற பின்ஸில் வந்து ஆர்சிஏ பின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும். நீங்கள் நல்லதாக ஒரு பிராண்டடில் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வராது. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏஆர்சி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா ஆடியோ லாஸஸ் ஆகுது, விட்டு வருது, ஸ்டக் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறீங்க. அதுக்கான ரீசன் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் என்ன டிவி வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய அவுட்புட் வந்து டிசைடே ஆகும். நீங்கள் எம்ஐ, சாம்சங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி இருக்குது, சோனி இருக்குது, எல்ஜி இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிராண்டோடைய டிவிஸ் இருக்குது. ஒவ்வொரு டிவிலையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சோனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய பிக்சர் குவாலிட்டியும் சரி, அவன் கொடுக்கக்கூடிய அந்த 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சவுண்டும் சரி உங்களுக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய காஸ்ட் வந்து பார்த்தோம்னா 70,000, 1,00,000, 1,50,000 வரைக்குமே போகுது. ஹையர் டிவிலாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்டாகவும் இருக்குது. சாம்சங்கில் ஓஎல்இடி, QLED எல்லாமே இருக்குது. அதில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நம்ம சோர்ஸ் மூலயமா நம்ம வெளியே எடுக்கிறோமா அப்படின்றத ஒரு விஷயம். ஒரு சில நேரங்களில் பார்த்தோம்னா HDMI ஏர் ஸ்டக்காகி ஓடுது, வாய்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகிறது, ஆடியோ ஃபஸ்ட்டு வந்துடும், அவங்க பேசுகிற வீடியோ வந்து பார்த்தோம்னா சிங்க் ஆகாது, நான் சிங்காக இருக்கும். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேபிள்ஸில் தான் இருக்குது. இந்த மாதிரி கேபிள்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஆடியோ வந்து லாஸஸ் இல்லாமல் நீங்கள் எடுக்க முடியும். இந்த கேபிளோட திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா HDMI ஏஆர்சி சப்போர்ட் பண்ணக்கூடிய கேபிள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா ஸ்பீடு ஹெச்டி டிவி அல்லது பார்த்தோன்னா ஈத்தர்நெட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே வந்து நல்ல காஸ்ட்லியான கேபிள்லாம் இருக்குது. ஒரு கேபிள் 2,000 ரூபா வரைக்குமே எல்லாம் இருக்குது. நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேபிள்ஸை வந்து சூஸ் பண்ண சொல்கிறது. நீங்கள் 25,000 ரூபா போட்ட ஆம்ப் நீங்கள் வாங்குறது பெருசு இல்லை. அதில் கொடுக்கக்கூடிய ஆடியோவோடைய கண்டென்ட் கேரி பண்ணக்கூடிய அந்த மாதிரி கேபிள்ஸ் வந்து நல்ல ஒரு கேபிளாக சூஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலில் நான் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் கேபிள் தான். இந்த நார்மல் கேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இஷ்யூலாம் இருக்குது. நீங்கள் FT003 இல்லை வந்து வேறு ஏதாவது டீகோடரோ ரஸ் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஐனோ பாக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்லேயே அவங்க வந்து ஹெச்டி ரெஸ் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிள் கொடுத்துருவாங்க அவங்களே, ஆப்டிக்கல் கேபிள். நீங்கள் ஆப்டிக்கல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்ல ஒரு பிராண்டடில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டி என்னன்றது தெரியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹம்மிங் இஷ்யூ வருது, அப்புறம் வந்து ஹிஸ் நாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, ப்ராப்பரான ஷீல்டு ஒயர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பரான ஷீல்டு ஒயர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆடியோவில் வந்து அந்த எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரிப்பன் ஒயர்லேயே வந்து செட்டு செஞ்சு முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஹம்மிங் இஷ்யூ இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அது அவங்க தான் தெரியும். நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய சேனலில் பார்த்துட்டு, ஆனால் எல்லாருமே வந்து ரிப்பன் ஒயர் தானே யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்னா ஷீல்டட் ஒயர் யூஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஷீல்டட் ஒயர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தோன்னா உங்களுக்கு போகக்கூடிய சிக்னலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1+2ன்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்க 2+1ன்னு சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு போகும்போது பார்த்தோம்னா இதை சுற்றி வந்து பார்த்தோம்னா கிரவுண்டட் நம்ம எடுத்துகிட்டு போவோம். அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது. நீங்கள் வண்டி செட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டி செட்டில் நம்ம ரிவ்யூ இருக்கிறோம். அதில் நம்ம வசந்த் போர்டு போடக்கூடிய சரவணனுடைய செட்டு வந்து நான் 2-3 செட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷீல்டட் ஒயர் தான் இருக்கும். ரிப்பன் ஒயர் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஎஸ்பி ஜாக்கு அடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடி போர்டுக்கு வர்றது பவர் சப்ளை, அதுக்கு மட்டும்தான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பனை யூஸ் பண்ணிப்பா. அப்படி மற்ற ஒயர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா வந்து எல்லாமே ஷீல்டட் ஒயர் தான். இன்புட் அவுட்புட் எல்லாத்துக்குமே ஷீல்டட் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹம் நாய்ஸ் இருக்காது. ஹிஸ் நாய்ஸும் ரொம்ப குறைச்சிடலாம் ஈஸியாக. அடுத்தபடியாக இன்னும் நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு பவர் ஆம்பை எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணுன்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. எத்தனை வாட்டேஜ் ஸ்பீக்கர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பவர் ஆம்பை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப சின்ன ரூமுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையரண்டாக வந்து கேட்குறீங்க. நான் உங்களை தப்பு சொல்லலை. அந்த ரூமுக்கு என்னமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு ஃபீலை நீங்கள் கேட்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்க, உங்கள் காதுக்கு பக்கத்துலேயே 2 பேர் வந்து கைமான்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு இங்கேருந்து ஒரு 5 மீட்டரோ இல்லை 3 மீட்டரோ தள்ளி உங்கள்கிட்ட பேசுனாங்க அப்படின்னா 2 பேர் பேசவும் உங்களுக்கு தாராளமாக கேட்கும். அதே மாதிரி தான் ரூமுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். நம்ம ஒர்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா பார்த்தோன்னா நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஆம்போட வீடியோ போடுறேன். அதில் சப்வூஃபரோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துருக்கிறேன். அது நான் என்ன பண்ணேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுடைய ஃபினிஷிங் வந்து இவ்வளோ தான். முடிஞ்ச வரைக்கும் நல்ல கேபிள்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நல்ல ஒரு ஆடியோவை எடுக்க முடியும். இதே நீங்கள் நார்மல் கேபிள் போட்டிங்கன்னா ஆடியோ வந்து கம்மியாகும், ஒரு மாதிரி சரசரன்னு பாடும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் 25,000 போட்டு செட்டு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய்க்கு கேபிள் வாங்குறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல ஒரு ஆடியோவை கேட்க முடியும். டெக்னீஷியன் மேலே குறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்போவுமே இருக்காது. அவங்க இருக்க இடத்துல அவங்க செக் பண்ணி தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ நானே இருக்கேன்னா என்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குதோ அது மூலிமா நான் செக் பண்ணி நான் கொடுப்பேன். அதே மாதிரி கஸ்டமர் சைடு இருந்துச்சுன்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துக்கு நான் போய் நான் செக் பண்ணி கொடுத்துருவேன். முடியாத பட்சத்தில் அவங்களே நான் போட சொல்ல மேக்ஸிமம் நான் போய் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் நான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிவி இருக்குது அதை சொன்னீங்கன்னா தான் நமக்கு வந்து தெரியும். நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்பு செய்கிறாங்க அப்படின்னா டீகோடர்ஸ் வேணுமா இல்லை வேணாமா, MP3 தான் கேட்க போகிறீங்களா, எப்படி கேட்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ஒவ்வொரு டீட்டெயிலாக அவங்கள்ட்ட வாங்கிட்டு தான் நான் அவங்கள்ட்ட வந்து ஆர்டரே எடுப்பேன். அப்படி தான் இப்போ வரைக்கும் நான் வந்து ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம கஸ்டமரை எவ்வளோக்கெல்லாம் நம்ம வந்து தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறோமோ அப்படி சொன்னால் மட்டும்தான் நமக்கு அந்த ஒர்க்கோடைய முழுமையை வந்து பெற முடியும். ஏனோ தானே நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் ஃபுல்ஃபில் ஆகவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.